மத்தேயு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். எஜமான் சீக்கிரமாய் வேலைக்கு வந்தவர்களை பார்த்து கேட்குறான், நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? ஆண்டவர் தயாளன், தயாள பிரபு, இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், நிரப்புகிறவர். ஆண்டவர் தயாளம் உள்ளவர், தயவு பெருத்தவர், இப்படியெல்லாம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் தயாளன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் வன்கண்ணனாய் இருக்கிறத குறித்து வேதம் சொல்கிறது. வன்கண்ணன்னா மற்றவங்க தனக்கு சமமாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், மற்றவர்கள் தங்களை விட மேலே இருக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். அவர்கள் தான் வன்கண். வன்கண்ணுனாலே ஏதோ கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. சிலர் அப்படி பிரசங்கமும் பண்ணுறாங்க. வன்கண்ணுக்கு விலக்கி காத்தருளும். அது கண் திருஷ்டிலாம் ஒன்றும் கிடையாது. கண் திருஷ்டி அப்படின்றதே அது ஒரு மூட நம்பிக்கை. அது ஆதிவாசிகள் நடுவிலிருந்து வந்த ஒரு மூட நம்பிக்கை. அது பெரிய மதங்களில் கூட அந்த நம்பிக்கை கிடையாது. மதங்களை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் ஆதிவாசிகளுடைய மூட நம்பிக்கையிலிருந்து வந்தது தான் இந்த கண் திருஷ்டி. வன்கண்ணுனா கண் திருஷ்டி போடுறவன் இல்லை. வன்கண்ணன்னா யாரு? வன்கண்ணுனா என்ன? ஈவில் ஐ அப்படின்னா என்ன? எனக்கு சமமாக, என்னை விட கீழே இருக்கிறவன் எனக்கு சமமாக வந்துடக்கூடாது, இல்லை என்னை விட கீழே இருக்கிறவன் எனக்கு மேலே போயிடக்கூடாது என்கிற அந்த ஒரு பார்வை தான் வன்கண்ணுன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்கு இருக்கிற பிரச்சனை தான். நேற்று வந்தவன் என்னை விட மேலே போயிட்டான், ஆண்டவர் அவனை என்னை விட அதிகம் ஆசீர்வதிச்சிட்டாரு. என்னை விட குறைவாக ஜெபம் பண்ணுறவன் என்னை விட ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிச்சிட்டார், அல்லது எனக்கு சமமாக ஆசீர்வதிச்சிட்டார். இந்த இடத்துல சமம் தான், அதிகமாக கூட இல்லை. நாங்கள் சீனியர், நாங்கள் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டுருக்குறோம், நேற்று வந்தவங்களுக்கு எங்களையும் சமமாக வச்சுட்டீங்க, அதான் பிரச்சனை. அதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் தான் இது. நான் தயாளன்பா, நீங்கள் வன்கண்ணனாக இருக்கீங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இது ஆண்டவர்கிட்ட நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவில் பிரச்சனையே வராதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பாங்கன்னா ஏன் பிரச்சனை வராது? சீனியாரிட்டிக்கு மரியாதை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். மரியாதை இல்லைன்னு இல்லை, சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுக்குறாரு, ஜூனியருக்கும் மரியாதை கொடுக்குறாரு. ஜூனியருக்கு கொடுக்கப்படுகிற மரியாதையை சீனியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. ஓ, இவன் ஏற்றுக்க மாட்டான், அதனால் நான் உன்னை கொஞ்சம் கீழே வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறதில்ல. எல்லாருக்கும் ஒரு பணம், போ எல்லாருக்கும் ஒரு பணம் என்று எல்லாருக்கும் ஒரு பணம் கொடுத்தாரு. அதனால் இங்கே நாம் 2 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவர் தயாளன், அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். நேற்று வந்தவனுக்கே கொடுத்துருப்பாருன்னா எனக்கும் கொடுப்பார் நிச்சயமா, அதில் சந்தேகமே இல்லை. எனக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. நாளைக்கு வேலைக்கு வரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நாளைக்கு வேலைக்கு வரப்போகிறாங்க, நாளைக்கு சொல்லியிருக்கணும், எனக்கு இந்த ஒரு பணம்ன்ற கூலியெல்லாம் வேண்டாம், நீங்களாக பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த நாள் இவங்களுக்கு 2 பணமும் 3 பணமும் கிடச்சிருக்கும். ஆனால் இவங்க அப்படி சொல்லாமல் என்ன 11 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் வேலை செஞ்சவங்களும் 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களும் ஒன்றா அப்படின்னு கேட்டாங்க. நேற்று ரட்சிக்கப்பட்டவன்லாம் எனக்கு சமமாக வந்துட்டான், நான் 30 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, நான் 4 தலைமுறையாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நேற்று ஊழியத்துக்கு வந்தவனும் ஆண்டவர் எங்களுக்கு சமமாக ஆசீர்வதிச்சிட்டாரு,
அப்போ என்ன 4 தலைமுறையாக ஊழியம் பண்ணி என்ன வித்தியாசம்? 30 வருஷமாக ரட்சிக்கப்பட்டு என்ன வித்தியாசம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும். எல்லாருக்கும் இல்லாட்டாலும் சிலருக்கு இருக்கும். இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒன்று தான். அவர் தயாளன், அவர் தயாளன், அவர் நியாயம் செய்கிறவர். அவர்கிட்ட விட்டுருந்தோம். ஆண்டவரே, எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா அது ஃபிக்ஸ் ஆகிருது. அதாவது ஹவுசிங் லோனில் 2 இருக்குது. ஒன்று ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்றது அப்பப்போ வட்டி விகிதம் மாறுகிற படி வட்டி விகிதத்தை போட்டுக்கிடுவாங்க. இன்னொன்று ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், அது நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அது 15 வருஷத்துக்கும் ஒரே வட்டி தான் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் லாபம். ஹவுசிங் லோன் வாங்கும்போது, வீடு கடன் வாங்கும்போது வட்டி நிர்ணயிக்கப்பட்ட வட்டியை விட அவ்வப்போது மாறக்கூடிய வட்டி, அதுக்கு சம்மதிக்கிறது தான் லாபம். ஏன்னா வட்டி குறையும். அதனால் அந்த மாதிரி தான். இல்லை எனக்கு இதுதான் வேணும், இது செய்யணும்னா அது நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. அது ஆண்டவரை மட்டுப்படுத்தி விடுகிறது. அதுதான் நான் முந்தின தியானத்தில் சொன்னேன். இல்லை, உம்முடைய சித்தம் ஆண்டவரே, நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, எப்போ கொடுத்தாலும் சரின்னு ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டிங்கன்னா, ஆண்டவருடைய இஷ்டத்துக்கு விட்டா. இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர், என் இஷ்டப்படி செய்ய. ஆண்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் அவர் இஷ்டப்படி செஞ்சார், இவங்களுக்கு மட்டும் அவங்க இஷ்டப்படி செஞ்சார். ஏன்னா அவங்க ஒரு பணம் கூலி கேட்டாங்க. அவங்க ஆண்டவருடைய இஷ்டத்துக்கு விடாதபடி தங்கள் இஷ்டத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? இது ஏன் இஷ்டம். உனக்கு ஏன் நான் என் இஷ்டப்படி செய்யலைன்னா, நீ உன் இஷ்டப்படி கூலி பொருத்தி கொண்டாய். எனக்கு ஒரு பணம் கொடுத்தாகணும்னு நீ கேட்டுக்கிட்ட. அதனால் உனக்கு ஒரு பணம் தான். நம்முடைய ஆண்டவர் தயாளன், நம்முடைய ஆண்டவர் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நியாயம் உள்ளவர். நிச்சயமாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனால, நாம் அவருடைய இயன்ற ஊழியத்தை செய்கிறதுனால நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.